குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள ஆட்சி பலம் பெற்று வக்ரமாய் உட்கார்ந்துருக்கார். வக்ரமாகிறது மட்டும் இல்லாம புதன் ராசிக்குள்ள இருந்தாலும் திக்பலம்னு ஒரு அமைப்பு இருக்கு. முழு பலத்தோடு உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனும் குருவும், இங்க குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு, கூடவே சூரியன் குரு இணைவு சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக மாறிவிடுகிறது. ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைவு. உங்களுடைய 5ஆம் அதிபதி 3ல, 12ஆம் அதிபதி 3ல, இந்த கிரக நிலையில தான் இருக்காங்க 3ஆம் இடத்துல. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான், பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்கிறது அந்த அளவுக்கு ஃபேவரான ஒரு சூழல் இல்லை அப்படின்னாலும் சனியினுடைய நகர்வு, சனியினுடைய கோச்சாரம் இதுக்கு சாதகமா இருக்கு. அதாவது ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார், நல்ல விஷயம். ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு 6, 11க்கு அதிபதி லாபாதிபதி போய் விரயத்துல போய் உட்கார்ந்துட்டார், செவ்வாய். சோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆடி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிடுவார். இந்த மாதம் முழுக்க சூரியன் கடகத்துல தான் இருப்பார், ரைட். அடுத்ததா ஆடி மாதம் 7ஆம் தேதி 23/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடையுது, ரொம்ப நல்ல விஷயம். அதே போல ஆடி 10ஆம் தேதி 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார். 10ல ஒரு பாவியாவது நிக்கணுன்ற ஒரு பேர் இருக்குது, ஆனா வக்ரம் பெற்ற கிரகம் பாவியாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நல்ல விஷயம். சனி வக்ரமாகிறது ரொம்ப அட்வான்டேஜ் மிதுன ராசிக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடி மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் 1/8/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நீசம் அடைகிறது. 5ஆம் அதிபதி 4ல் நீசம் பெற போகிறார், 12ஆம் அதிபதி 4ல் நீசம் அடைய போகிறார் அப்படிங்கிறது பொதுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா ஒரு நீசமோ உச்சமோ பகையோ சமமோ எப்படியான இருந்துட்டு போட்டு 4ல சுக்கிரன் இருந்தா அது திக்பலம் அர்த்தம். அப்போ பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் சுக்கிரனுக்கு. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போறதுனால நீசம் எடுத்துக்க வேண்டாம். சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆடி மாதம் 17ஆம் தேதி 2/3/2026 அன்னைக்கு 2/8/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து ராசிக்குள்ள வந்து நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்குள்ள செவ்வாய் நல்ல விஷயம். ஆடி மாதம் 20ஆம் தேதி 5/8/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக குடும்பஸ்தலத்துக்கு போறாரு. இப்ப புதனுடைய நகர்வு 2ஆம் இடத்துக்கு இருப்பது 4/2 இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இந்த எக்கனாமிக்கலா பயங்கர சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். அதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது 1 by 1 பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். அப்படி இல்லாத பட்சத்திலையும் கண்டிப்பா பொருந்தி வரும், வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தந்துடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ முதல்ல சூரிய பகவான், ஏன்னா மாத பலன் அப்படிங்கிறது சூரியனை மையமா வச்சு சொல்லக்கூடிய பலன் தான். சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறத ஒரு மாசம்னு சொல்றோம் தமிழ் முறைப்படி.
ரைட்? அப்படிப்பட்ட சூரியன் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து அமர போறாரு. சூரியன் அங்க உட்காரலாமா சாமி, 2ல போய் சூரியன் உட்காரலாமா, நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா, நிறைய விஷயங்கள்ல நன்மையை பார்க்க முடியும், சின்ன சின்ன குறைகளும் உண்டு. ஃபர்ஸ்ட் அக்கம் பக்கத்தினர் மூலமாக, சகோதரத்தின் மூலமாக, வயது மூத்த நபர்கள், மாமனார் முறையில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலையும் வருமானத்தை பார்ப்பீங்க. அக்கம் பக்கத்தினர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க எக்கனாமிக்கலா அடுத்த லெவல் போறதுக்கு உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி குரு இருக்குதாங்க. இப்போ கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட உங்களுடைய கேரக்டர் பிடிச்சி வர்றதை தாண்டி உங்ககிட்ட வருமானம் இருக்கு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை நான் கத்துக்கிடணும், உங்கள்கிட்ட இருக்கிற காசு பணத்தை நான் அபகரிச்சுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை தேடி வர வச்சிடும். அது ஒன்றும் உங்களுடைய திறமையாக இருக்கலாம், இல்லைனா வருமானமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று உங்களை தேடி வர வச்சிடும். அப்போது பழக்க வழக்கத்தில் இருக்கிற கூட வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் வாழ்க்கை துணை பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். என்னன்னா 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 7 கூடையரோட சேர்றார். இப்போ 3-7 தொடர்பு ஏற்படுது, சிவராஜ் யோகம் ஏற்படுது. இது சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை மிதுன ராசி என்பவர்கள் நன்மை. பிரதோஷ வழிபாடு செய்கிறவங்க, இல்லை விரதம் இருக்குங்க, எப்படினாலும் ஏதோ ஒரு வகையில் சிவனை வழிபாடு பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரான விஷயத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக வருமானத்தை கொடுத்துரும். ஆனால் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற விஷயத்தில் இந்த 3-7 தொடர்பு 2ஆம் பாவத்தில் இருக்கும்போது உங்களுடைய பேச்சை காரணம் காட்டி கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 2 பேருக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்க. தேவையில்லாத சந்தேகம் ஒருத்தர் மீது இன்னொருத்தருக்கு வரும். அது தவறான உறவுகளை உருவாக்குவதற்கு காரணமாக மாறிவிடுகிறது. ஒரு பொண்ணு தப்பே செய்யல, நீ அதை பண்ண தப்பு பண்ணன்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா, ஆமா பண்ண பிரச்சனை பண்ணாலும் சரி, அந்த மாதிரி தப்பு பண்ணாலும் பிரச்சனை பண்றேன், நான் நேர்மையா இருந்தாலும் நம்ப மாட்டேறேன், சரி நான் இப்படியே இருந்துட்டு போறேன், தப்பு பண்ணிட்டே போறேன், உன்னால பண்ண முடிஞ்சது பண்ணு, செய்ய முடிஞ்சதை செய்ய அப்படின்னு சொல்லி அப்படியே அகெயின்ஸ்டா மாறிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை. ரைட்? அப்போ தேவையில்லாத சந்தேகம் வருவது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கணவன் மனைவிக்குள்ள வேண்டாம். அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள பேசிக்க வேண்டாம். பேசுனீங்கன்னா கண்டிப்பா பிரிவினை உறுதி அப்படிங்கறத சொல்லுது. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் என்ன வயசா இருந்தாலும் சரி, கண்ணுல, காதுக்கு பின்னாடி, அதே போல புருவத்துல, கன்னத்துல இங்கெல்லாம் வந்து கொப்பளமோ அல்லது சின்ன சின்னதா கட்டிகள் மாதிரி வந்து மறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. கண்டிப்பா பிம்பிள் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். இல்லை கீழே விழுந்து எங்காச்சும் காயமாகி அங்கே புண்ணாகி தழும்பாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அங்கே ஸ்கின் டோன் மாறுது. ஒரு 18 வயசுலேருந்து 28-29 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களை தேவையில்லாமல் பகைத்து கொள்ள வேண்டாம். அவங்ககிட்ட எவ்வளவு நட்பு பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அவங்க பகைச்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம அனுபவிச்சது எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா அவங்ககிட்ட பகைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த சூரியன் கொண்டு வந்து தருவார். கவனம் வேணும். ஓகே, பொருளாதார ரீதியா எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சூரியன் தீர்வு கொடுத்துருவார். நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டு எக்கனாமிக்கலாக நல்ல லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு வழிகளை கண்டுபிடிச்சிருவார். கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் கசப்பை கொடுக்குது. அந்த கசப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் போய் சேருது. அதனால குடும்பமும் நிம்மதி இல்லாமல் போயிடுது. முடிந்த அளவு வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது நல்லது 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 அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதே போல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் விருத்தியாவதை நம்மளால பார்க்க முடியும். குடும்பத்துல யாரோ ஒரு நபர் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறார், அவர் கொஞ்சம் டெவலப் ஆகிறாரு, அதற்கு நீங்களும் உறுதுணையா இருப்பீங்க. குடும்பம் விருத்தி ஆகுது. சரி சார், யாருக்கும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கல்யாணம் இல்லாம இருக்குது, ஒரு குழந்தை இல்லாம இருக்கு, அது விருத்தின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ இல்ல சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துல ஏதாவது கிரகணன்னு தசாபுத்தி அந்தரம் நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக
குடும்பத்தில் ஒரு புது வரவு உண்டு. ஒன்று கரு உண்டாகலாம், இல்லை அப்படின்னா திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் நடக்கலாம். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு நாயாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்த ஆரம்பிப்பீங்க. புது ஒரு உயிர் வீட்டு தேடி வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அந்த உயிர் வந்ததுக்கப்புறம் குடும்பம் வளர்ச்சியை நோக்கித்தான் போகுமே தவிர கீழே போகாது. கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சூரியன் குருவோட சேர்ந்து இருக்கும்போது மனசுக்குள்ள நிறைய திட்டங்கள் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் கொண்டு போனா நல்லா இருக்கும், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற ஒரு ஆர்வம், ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா? அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாக திட்டங்களை நிறைவேற்றி கொண்டே வருவீர்கள். சின்ன சின்ன பிளான் ஆரம்பிச்சு பெரிய பிளான் வரைக்கும் போய் பெரிய பிளானை ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு உண்டான ஒரு திறனை இந்த சூரியன் உங்களுக்கு கொடுத்துற நல்ல விஷயம்தான். இங்க என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, கணவன் மனைவி உறவுல ஒரு விஷயத்த சொன்னேன். 2வது பார்ட்னர்ஷிப்ல சொன்னேன். முக்கியமா உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் உங்களிடம் புகழ்ந்து பேசி, உங்களை பற்றி புகழ்ந்து பேசி, உங்களுடைய அந்த கருணை உள்ளத்தை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கான தேவையை உங்களை ஏமாற்றி உங்களிடமிருந்தே பெற்றுக்கொள்வார்கள். அதுதான் இங்க கொஞ்சம் சூரியன் 2ஆம் இடத்துல அதுவும் குருவோடு இருக்கிறதுக்கு உண்டான எகெயின்ஸ்டான விஷயம். அதுதான் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம், அதெல்லாம் டெவலப்மெண்ட் சூப்பரா இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் கொஞ்சம் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களை விட கம்மி தான். சுயதொழில் பண்ணக்கூடியவனுக்கு நிறைய வருமானத்தை பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. யார் உங்களை புகழ்ந்து பேசி உங்களுடைய அந்த நீங்க அவங்கள சிம்பத்தியா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு யார் உங்ககிட்ட பேசணும் பண்ணலாம் பிடிச்சாலும் உஷாரா இருந்துக்குங்க. உங்ககிட்ட காரியமாக வரைக்கும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எகெயின்ஸ்டா மாறதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வர்றவங்க நம்மகிட்ட அந்த நம்மளை பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி பேசுறவங்க கண்டிப்பா உங்களுடைய விரோதியா தான் இருப்பாங்க, எதிரிகளாக தான் இருப்பாங்க. நல்லது செய்ய நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள் வரமாட்டாங்க. கவனமா புரிஞ்சுக்குங்க. வயது மூத்த நபர்களுக்கு அந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும், இல்லை வேற ஏதாவது கண் சம்பந்தமா தொந்தரவு என்ன இருந்தாலும் சரி, முகத்துல சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றது, ஒரு பிளாக் ஹெட்ஸ் வர்றது, முகம் பளிச்சுன்னு இல்லாமல் போறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, இது அற்புதமான காலகட்டம். அந்த விஷயத்திற்கு முகம் தெளிவடையும், அதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. முகம் தெளிவடையும், பளிச்சுன்னு ஆயிடுவீங்க. அதே போல கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க ஒற்றை தலைவலி இது சம்பந்தமான விஷயங்களை பாதிப்பு இருந்தால் தலை சார்ந்த பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். ஓகே, இப்போ குடும்பத்துல ஒருத்தர் வளர்ச்சியாகுது, பிடிக்குது, மற்ற விஷயங்கள்ல சொன்னா, அதே நேரத்துல குடும்பமாக இதுவரை சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை ஒரு பகுதியை இழக்க நேரிடும். எப்படி சார் இது இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னா, கல்யாணம் பண்றதுனா சும்மா பண்ண முடியாது இல்லையா? பொண்ணு பார்க்க போகணும், மாப்பிள்ளை பார்க்க போகணும், நிச்சயம் பண்றது பிடிக்கிறது எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். என்ன சார் ஆடிலாம் அது கல்யாணம் நடக்காது, பிடிக்காது? சாமி, ஆடியில கல்யாணம் நடக்காது, கரு உண்டாகாது, எல்லாம் ஓகே. கரு உண்டாகாதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அதுவும் ஆனா எப்போ பார்த்த வரன் இப்போ சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆடி முடிஞ்சதையும் திருமணம் பண்ணிக்கலாம், ஆடி முடிஞ்சதையும் பேசிக்கலாம், இந்த ஆடி தான் கேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரியங்கள் இந்த மாத இறுதியில உங்களுக்கு ஓகே ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை சொல்லுது. கன்ஃபார்மா குறிப்பு சூரியனுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். அதே நேரத்தில் பேச்சு அப்படிங்கிறது எப்படின்னா ரொம்ப சாஃப்டா அப்படி இருக்காது, அப்படியே சூடு வரக்கும். உங்ககிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருக்கும். குறிப்பு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்தவங்கள பேசவே விட மாட்டோம். அந்த காலகட்டம் கடை அடிச்சு தள்ளிடுவோம். அப்போ அவங்ககிட்ட இருந்து வர வேண்டிய இன்ஃபர்மேஷன், அவங்ககிட்ட இருந்து வர வேண்டிய ரகசியங்கள், அவங்களுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்காம போயிடும். மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய கருத்துக்களை முழுசா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே, அப்போ நீங்க வாட்டுக்கு பேசுனீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கொஞ்சம் எகெயின்ஸ்டா பேசுறதுக்கும், அப்பப்போ குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக வாக்குவாதம் வந்து போறதுக்கும் அது ஒரு வழிவகை பண்ணிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல பண ரீதியா பொருளாதார ரீதியா முன்னேற்றம் இருந்தாலுமே தேவைக்கு மேல செலவுகள் வருவதற்குண்டான ஒரு அமைப்புகளையும் சொல்லுவோம். சுபகாரியம் பண்ணா செலவு பண்ணி தான் ஆகணும். சேமிப்பை கரைக்கிறது இதெல்லாம் நடக்குது இந்த காலகட்டம், நல்லா புரிஞ்சுக்குங்க.
படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்யக்கூடிய வேலை ஒன்றா இருக்கும், பேசுகிற பேச்சு அதை விட டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போது படிப்பு அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, எப்படி பேசுகிறீங்க, அதை எப்படி கன்வே பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிறத ஆணித்தனமாக இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிதுனம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு உறுதியாக சொல்லிடுவேன். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான கிரகநிலை. சூரியனும் குருவும் சூப்பரான பிளேஸ்மெண்ட். எடுக்கக்கூடிய பல முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். தொழில் ரீதியாக சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய இடத்த மாற்றுவீங்க, இல்லை தொழிலில் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணுவீங்க, இருக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணுவீங்க. அப்படின்னு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுமே இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் வேலை செய்கிறதோ, இல்லை ஃபீல்டு டேபிள் மாற்றி உட்காரதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆகும். அப்படியே எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற மேலதிகாரி இடம் மாறி போயிடுவார், புதுசாக ஒரு ஆள் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் சொல்லுது. ரைட். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சில் கவனமாக இருங்க. மற்றபடி நான் சொன்ன விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5-12க்கு அதிபதி 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் இடத்தில் அந்த சுக்கிரன் நீசம், வளம் இழந்த ஒரு அமைப்பு. ஸோ இது சாதகமாக இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துட்டாலே திக்பலம்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் இல்லையா? திக்பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க போட்ட திட்டம் செயல் ஆக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கேதுவை கடந்து சுக்கிரன் வந்திருக்காரு. உங்களுடைய விருப்பத்தை வெளியில சொல்றதுனாலையும் பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு முன்னாடி. அதையெல்லாம் தாண்டி நீங்க என்ன பிளான் பண்ணீங்க, எப்படி இருக்கும்னு நினைச்சீங்க, இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்க, இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை ஒவ்வொன்றாக செய்து காட்டுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சூழல் அது கொடுக்குது. நல்ல வாய்ப்பு ஏற்படுத்துது. திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். உறவுகளால் சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வண்டி வாகனத்தில் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தனித்த பயணமாக இருந்தால் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஊர் எல்லை தெய்வங்களை வழிபடுவதால் உறவுகளால் வரக்கூடிய செலவுகளும் தொந்தரவும் குறைகிறது. முக்கியமா உங்க உறவில் இருக்கக்கூடிய பெண் அத்தையா இருக்கலாம், அண்ணியா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், கொழுந்தியாளா இருக்கலாம், எந்த உறவு நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் உறவு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக அதிக பொருளாதார செலவுகள் செய்ய காத்திருக்கிறீர்கள். அவங்களால செலவு வந்துடும். ஒன்றவங்க உடம்பு சரியில்லாம போக ஒன்றும் தேவையில்லாத போய் கூட்டு போய் செலவு வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். முக்கியமாக வாழ்க்கை துணை பெண்களால் செலவு வருது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல இரவு நேரங்களில் தூக்கம் குறைந்து விடுகிறது மிதுன ராசிக்கு. பகல் நேரங்களில் தூக்கம் அதிகரிக்கிறது. இயல்புக்கு மாறான முறையில் சுகத்தை அடைய முயற்சிப்பீர்கள். இது சரியான ஒரு அமைப்பான்னு கேட்டா இல்ல. சுகம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அது எப்படி ப்ராப்பரா போகணுமோ அப்படித்தான் பண்ணணும். எப்படி வேணாலும் பண்ணிக்கிட்டலாம், நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே இருக்கணும், சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னைக்கு சரியா இருக்கலாம், பின்னாடி அதற்கான தண்டனை அனுபவிக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால இயல்புக்கு மாறான விதத்தில் சுகத்தை அடைய முயற்சிக்க வேண்டாம். சரிங்களா? முயற்சிக்க வேண்டாம். அதே போல இந்த என்ன சொல்றதுன்னா, விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பயிர் சம்பந்தமான விஷயம், இது சம்பந்தமான விஷயங்கள், மாடு கன்று வச்சு வளர்த்திட்டு இருக்கிறவங்க, பால் சொசைட்டி வச்சிருக்கிறவங்க, ஏடிஎம் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஏடிஎம் வாடகை கொடுத்துருக்கிற நபர்கள் ஆகட்டும், இல்லை மற்றவங்களுக்கு பொழுதுபோக்கு தரக்கூடிய அந்த என்டர்டைன்மெண்ட், தியேட்டர் ஓனராக இருக்கலாம், ஒரு நாடக கம்பெனி வச்சு நடத்தலாம், மற்றவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது, அந்த பேச்சு, இந்த மாதிரி விஷயம் எதுனாலும் சரி, உங்களுக்கு இல்லாமல் மற்றவங்களை என்டர்டைன் பண்ணி அதனால் சம்பாதிக்கிறீங்களா நீங்கள், கண்டிப்பாக இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லான பீரியட். அவ்வளோதான். முக்கியமாக விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போட்டிங்கன்னா எந்த விதை விதைச்சாலும் மகசூல் நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லுது. ஈவன் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் கூட திக்பலம், அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இயல்பாகவே மிதுன ராசிக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக பொறுமையாக நிதானமாக பேசக்கூடிய நபர்கள் தான். 4 சுக்கிரன் போய் உட்கார்ந்துருச்சு அப்படிங்கும்போது அன்பு, பாசம், கனிவு, அக்கறை எல்லாமே இருக்கும். பேச்சில் மட்டும் தீ பறக்கும். பேச்சு மட்டும் கம்மி பண்ணிக்கும். தாய் வழி உறவுகளால் செலவுகளும் வரும். தாயாரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில். தாய் சொல்கிறத கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். அம்மா சொல்கிறத கேட்காம போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அம்மா இல்லை சாமி,
அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் அம்மா இல்லை அப்படின்னா தாயாரோட ஃபோட்டோவுக்கு வழிபாடு செய்துருவாங்க, தப்பில்லை. அவங்கள மனசார தினமும் நினச்சிக்குங்க. சாமி கும்பிடும்போது தாயாரையும் மனசார நினச்சிட்டு கும்பிடுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் தாய் வழி உறவுகள் சாதகமாக இருப்பாங்க, அதை உங்களால் பார்க்க முடியும். வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே நேரத்தில் வீட்டுக்கு ஒரு கட்டல் ஒரு பீரோ இதெல்லாம் இருந்தால் ஒரு 2 பேர்த்துக்கு ஓகேவாக இருக்கும். 2 பேர் தான் இருப்பீங்க. 4 கட்டல் வாங்கணும்னு நம்பிங்க. ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, ஒன்று ஃபுல் லோடராக இருக்கும், ஒன்று ஆஃப் லோடராக இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் செய்யணும், சரிங்களா? ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த மீண்டும் மீண்டும் வாங்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? இப்போது ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த மீண்டும் மீண்டும் வாங்குவோம். ஈவன் அது நல்லா இருந்தால் கூட அதை தூக்கி ஓரம் கட்டி போட்டு புதுசு வாங்கி யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் காசு கையில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. செலவில் கரெக்டாக இருந்துக்குங்க. ஓகே, நல்ல பேச்சுத்திறன் உண்டு, அதுலலாம் எந்த பாதிப்பு இல்லை. மனசில் பட்டதை தெளிவாக சொல்லிடுவீங்க, கிளியர் கட்டாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம மனசில் பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கு திக்கி திணறி போயிருப்போம். இப்போல்லாம் கிளியர் கட்டாக இருக்கும், இப்படி தான் இதுதான் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிடுவோம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இனிப்பு சாப்பிட்றதுக்கு அதிகமாக பிடிக்கும். சுகர் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க, ஏன்னா ரொம்ப கிரேவிங் ஆகும். ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற கிரேவிங் ஆகும். இப்போ சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டைஜஷன் பிரச்சனையை கொடுக்கும், சுகர் லெவல் அதிகம் பண்ணும், நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும். ஸ்வீட்டை மேக்ஸிமம் கம்மி பண்ணிவிடுங்க. சில நேரங்களில் பல நபர்களுக்கு, முதன ராசி நண்பர்களுக்கு அந்த டீ கடையில் அந்த பஜ்ஜி போன்ற ஸ்நாக்ஸ், பேக்கரியில் கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அதில் விருப்பம் அதிகமாகிடும். அதை இன்டேக் எடுக்கணும்னு துடிப்போம். அப்படியே உடம்பு ஏற்றுக்கிற பட்சத்தில் சாப்பிடலாம், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். உடம்பு ஏற்றுக்கலனாலும் செய்வோம், ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே வர்றதை நம்ம தான் பார்த்துக்கிடணும், ரைட்? சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் நிறைய நன்மைகளை செய்கிறார், நிறைய நன்மைகளை செய்கிறார். செலவுகளை கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு பெனிஃபிட்டையும் நம்மளுக்கு கொடுத்துறாரு. நீச்ச சுக்கிரன் பெருசாக பாதிக்கலை மிதுனத்துக்கு. ஓகே, ஆடி 17 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6-11க்கு அதிபதி 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றார். இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அனாவசியமான கோபம், அவசரம், ஆக்ரோஷம், ஈகோ இதை மனசுலேருந்து தூக்கி வெளியில் போட்டுருங்க. இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள், அலைச்சல், எதிர்ப்புகள், விபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். எதிர்ப்புகளை கூட எதுவும் பண்ணலாம், விபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். எதுலேயும் அவசரம் வேண்டாம், எதுலேயுமே அவசரம் வேண்டாம். நிதானமாக இருங்க. நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக எந்த காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ் உங்களுக்கு, ஃபைனலாக சக்ஸஸ் உங்களுக்கு. ஆனால் எதுவுமே போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது. இந்த மாதம் எல்லாமே நம்மளுக்கு சண்டை சச்சரவோட எகென்ஸ்டாக தான் வரும். ஆனால் நான் சொன்னது தெளிவு. ஆனால் ஆடி மாதம் 17, அதாவது 2/8/2026 அப்புறம் நிதானம் மட்டும் இருந்ததுன்னா அனைத்திலும் சக்ஸஸ் உங்கள் சைடு தான். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நம்ம பார்த்துடலாம், ஒரு மேட்டரும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் விரயத்தில் உட்கார்ந்துற சூழ்நிலையெல்லாம் தாண்டி இப்போ ராசிக்கு உள்ளே வந்துட்டார். அவர் 6 குடியர் இல்லையா? எதிரிகள் தேடி வருவாங்களே, எப்படி அப்படின்னு கேட்டால் எதிரிகள் தேடி வருவாங்க, எதிரிகளை ஜெயிக்க முடியும், அந்த அளவுக்கு வல்லமை இருக்குது. அப்போது பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகள் இந்த செவ்வாய் ஏற்படுத்தினாலும், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் தந்தாலும், சுக்கிரனும் எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்தாலும், சரியான நேரத்தில், தேவையான நேரத்தில் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு உதவி செய்யாது அப்படின்ற ஒரு அம்சமாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, பேக்கப் வச்சுக்கோங்க. புதன் 5/8/2026 ஆடி மாதம் 20ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு கடைசியாக நம்ம ஃபேமிலி உண்டுன்னு இருக்கணும். நம்ம வருமானம், நம்ம சேமிப்பு, நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழி, இதை மட்டுமே யோசிப்பீங்க. வேறு எந்த தாட்டும் ஆடி 20க்கு மேலே வராது. சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இந்த தாட்டை தாண்டி வேறு எதுவுமே வராது. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம். சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? இப்போ நெகட்டிவை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. கோவிலில் பாலகணபதி, பாலமுருகன் வச்சுருப்பாங்க. சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்கள கிராஸ் பண்ணி தான் போகணும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய பாலகணபதிக்கும் பாலமுருகனுக்கும் 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. இந்த மாதம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். லெவலே மாறிடும் இந்த மாதம். சொல்கிற வழிபாடு மட்டும் செஞ்சால் போதும்.
மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.